अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम। பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள். சமூரத்துபுனு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் பிரியமானவை 4 கலிமாக்களாகும். அவை சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அவற்றில் எதனை முதலில் ஓதினாலும் பரவாயில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். இந்த கலிமாக்கள் குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளதாக ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, குர்ஆனுடைய வார்த்தைகளில் இக்கலிமாக்கள் அதிகமாக வந்துள்ளன. அவற்றை ஓத வேண்டுமென ஆர்வமூட்டியும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. இது பற்றி முதற் பிரிவில் விளக்கப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் ஈதுடைய நாட்களை இக்கலிமாக்களை கொண்டு அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, ஈதுடைய அலங்காரம் இக்கலிமாக்களை அதிகமாக ஓதி வருவதினாலேயே உண்டாகும். ஏழைகளுக்கு கிடைத்த செல்வம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஏழைகளான முஹாஜிரின்கள் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், செல்வந்தர்கள் உயர்ந்த பதவிகளையும் நிரந்தரமான அருட்பாக்கியங்களையும் அடித்து சென்றுவிட்டனர் என்று கூறினார்கள். அது எவ்வாறு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவியபோது, செல்வந்தர்கள் எங்களைப் போன்று தொழுகிறார்கள், எங்களைப் போன்றே நோன்பு வைக்கிறார்கள், இன்னும் அவர்கள் செல்வம் உடையவர்களாக இருப்பதால் தர்மம் செய்கிறார்கள், நாங்கள் தர்மம் செய்ய முடிவதில்லை, அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள், நாங்கள் உரிமை விட முடிவதில்லை என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்கள் அதனை செய்து வந்தால் உங்களுக்கு முந்திவிட்டவர்களை நீங்கள் பிடித்து விடலாம், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை விட நீங்கள் முந்திவிடலாம், நீங்கள் செய்வதை போன்று செய்பவரை தவிர மற்ற எவரும் உங்களை விட சிறந்தவராக ஆக முடியாது என்று கூறியபோது, அறிவித்து தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் என்று 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவையும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவையும் ஓதிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஏழை சஹாபாக்கள் இதனை ஓதி வந்தார்கள். அக்காலத்து செல்வந்தர்களும் நன்மையான காரியங்கள் செய்து முன்னேறுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களும் இதனை தெரிந்து கொண்டு ஓதி வர ஆரம்பித்தனர். இதனை அறிந்த ஏழை சஹாபாக்கள் மீண்டும் நபியவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், செல்வந்தர்களும் நாங்கள் ஓதி வருவதை கேள்விப்பட்டு
எங்களைப் போன்றே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினார்கள். அது அல்லாஹு தாலாவின் பேரருளாகும். தான் நாடியவர்க்கு அதனை வழங்குகிறான். அதனை தடுக்க யாராலும் முடியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். மற்றொரு ஹதீஸில் இச்சம்பவத்தின் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சுபஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்வதும் சதகாவாகும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொல்வதும் சதகாவாகும், மனைவியிடம் உடலுறவு கொள்வதும் சதகாவாகும் என்று கூறியபோது, யா ரசூலல்லாஹ், எங்களின் ஒருவன் தன் இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நன்மை கிடைக்குமா என வியப்புடன் வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் ஹராமான வழியில் தன் இச்சையை நிறைவேற்றினால் அது குற்றமல்லவா என கேட்டார்கள். ஆம் என கூறினார்கள். அவ்வாறானால் ஹலாலான இடத்தில் தன் இச்சையை நிறைவேற்றுவது நன்மைக்குரிய செயலாகும் என பதிலளித்தார்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம். விளக்கம். ஹராமான செயலை விட்டு தப்பிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் மனைவியிடம் உறவு கொள்ளுதல் நன்மை கிடைப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். இதே சம்பவம் மற்றொரு ஹதீஸில் மனைவியுடன் உடலுறவு கொள்வதற்கு நன்மை கிடைக்குமா என்ற சஹாபாக்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது, மனைவியுடன் உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்து அது வாலிப பருவத்தை அடைந்த நேரத்தில் அக்குழந்தை நன்மைகள் பல அடைய வேண்டுமென்று நீங்கள் ஆசை வைத்து கொண்டிருக்கும்போது அது இறந்து விட்டால் அதன் மூலம் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென ஆதரவு வைப்பீர்கள் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு சஹாபாக்கள் ஆம் என கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தையை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி அது உலகிற்கு வந்து பின் அதற்கு ஹிதாயத் நேர்வழி காட்டி உணவளித்து காப்பாற்றுவது நீங்களா? இல்லை, உங்கள் சுக்கிலத்தை ஹலாலான இடத்தில் வைத்து விடுகிறீர்கள். பிறகு அதற்கு உயிர் கொடுத்து குழந்தையாக உருவாக்குவது, உயிர் கொடுக்காமல் இறக்கச் செய்வது அல்லாஹு தாலாவின் உரிமையில் உள்ள விஷயமாகும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸின் கருத்தென்னவென்றால், மனைவியுடன் உடலுறவு கொள்வதற்கு நன்மை வழங்கப்படுவதாகிறது. குழந்தை உண்டாவதின் காரணத்தினால் கிடைக்கிறது என்பதாகும்.